வணக்கம் மக்களே. திறமை இருந்தா ஜெயிக்கலாம். அந்த திறமையினால ஒரு இடத்தோட அடையாளத்தையே மாத்தலாம். அப்படித்தான் மாத்திருக்காங்க கன்னிநகர் சேர்ந்த கார்த்திகா. ஏன் இந்த கார்த்திகா பத்தி அதிகமா பேசுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,25,000 மக்கள் வாழக்கூடிய பகுதி கண்ணகி நகர். இந்த கண்ணகி நகருடைய அடையாளத்தையே மாத்திருக்காங்க இந்த கார்த்திகா. கண்ணகி நகருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அரசியல்வாதிகள் வருவாங்க. அதுவும் எதுக்கு வருவாங்கன்னா, ஓட்டு கேட்பதற்காக வருவாங்க. ஏன்னா இங்க 1,25,000 பேர் இங்க வசிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட கண்ணகி நகர் ஒரு வாரமா இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா கார்த்திகா தான். கார்த்திகா இந்திய அணிக்காக கபடி போட்டி விளையாடி தங்கம் வென்று கொடுத்தாங்க. அவங்க இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங் ஆனாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்ணகி நகர் நோக்கி வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. சோ எதுக்காக வந்தாருன்னா, இங்க கபடி பயிற்சி எடுப்பதற்காக ஒரு பயிற்சி மைதானம் அமைப்பதற்காக கட்டுமான பணி நடக்குது. அதை பார்வையிட வந்திருக்காரு. சோ 40 லட்சம் மதிப்புல கபடி பயிற்சிக்காக ஒரு மைதானம் அமைக்கப்படுது. சோ அந்த மைதானத்தை இன்னைக்கு பார்வையிட வந்திருக்காரு துணை முதலமைச்சர். கண்ணகி நகருடைய அடையாளத்தை மாத்திருக்காங்க கார்த்திகா. சோ கண்ணகி நகர்ல இன்னும் பல சாதனைகள் படிச்சு இன்னும் பல பேர் இந்த கண்ணகி நகருடைய அடையாளத்தை மாற்றணும் என்பது நம்மளோட ஆசை. நன்றி.